வணக்கம். இன்றைய நாளில் நம்முடைய நடப்பு ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம். மக்களின் வேறு வித மாற்றத்தை எதிர்பார்க்கணும், வேறு மாற்றம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய மைண்ட் செட் இருக்கலாம். அல்லது இதுவரை நம்மளுக்கு இந்த இவைகள்லாம் கிடச்சிருக்கு, அது நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். அதை அடுத்து அடுத்தடுத்த கட்சிகளின் வாக்குறுதிகள் இருக்குது. தேசிய முற்போக்கு கூட்டணி அதில் பல கட்சிகள் அவங்களும் ஒரு சில அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்லியிருக்கிறது ஜென்ரலான இது, மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக சுற்றுப்புற சூழல், இது எல்லாமே பொதுவான வெளிப்படையான ஆட்சின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. விஜய் அவர்களும் தாய்மாமன் சேர் அப்படிங்கிறது போல் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைய சூழலில் அந்த முற்போக்கு கூட்டணிகள் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, விஜய் தனியாக நிற்கிறாங்க, நாம் தமிழர் தனியாக நிற்கிறோம். புது கட்சிகள் ரெண்டும் நாம் தமிழர் புதிய கட்சின்னு சொல்ல முடியாது. தேர்தலில் பல களமாடி இருக்குது, முன்னேறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் விஜய்ங்கிறது முதல் தடவையாக தமிழக வெற்றி கழகம் களமிறங்குகிறது. இதில் அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அப்படின்னாலும் கூட, தேர்தலுக்கு பின்பு அறுதி பெரும்பான்மை யாருக்கு தேவைப்படுது அல்லது கூட்டு யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இவங்க கூட்டாக ஒரு சில டிமாண்ட், எனக்கு இந்த துறைகள் வேணும்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கலாம். அதே சமயத்தில் இவருக்கு கிட்டத்தட்ட அதிகமான ஒரு சும்மா 2 எம்எல்ஏ இருந்ததுன்னா போதும், நம்ம ஆட்சி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரும்போது, அவர் இப்போ இன்றைய தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு அளவான வாக்கு விகிதத்தில், அதாவது எம்எல்ஏக்கள் சீட்டு வந்திருந்தா கூட, இவங்க அவங்கள கூட்டணியாக கூட இணைச்சி ஆட்சி அமைக்க முடியும். அப்போ அவங்க ஒரு சில டிமாண்ட் வைப்பாங்க. வைக்கும்போது அது அவங்களுக்கு அந்த துறைகளை கொடுப்பதாகவும், அல்லது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் உடனுக்குடன் நடத்தி, அதை அடுத்து இருவரும் ஒன்று சேரும்போது இன்றைய நடப்பு ஆட்சி ஆட்சி மாற்றங்கள் நிறைவேறலாம். வெற்றி பெற்ற பின்பு அறுதி பெரும்பான்மை யாராவது ஒருத்தருக்கு இருக்கும்போது அவங்க நிச்சயமாக இன்னும் அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பிற எம்எல்ஏக்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பிற கட்சிகளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 2ஆம் இடத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு தடவை ஜெயலலிதா, விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் அந்த மாதிரி ஆட்சி அமைச்சாங்க. நன்றிங்க, வணக்கம்.